பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்க மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட் தேர்வு 2025 நடைபெற்ற இந்த டெட் தேர்வு இதோடைய முடிவுகள் எப்போ நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ 2025 நடைபெற்று முடிந்த நவம்பர் மாதம் 15, 16 தேதிகளில் நடந்து முடிந்த டெட்டு 1 மற்றும் 2 முடிவுகள் ரிசல்ட்ஸு நமக்கு எப்பொழுது கிடைக்கும், இதை பற்றின ஒரு அனாலிசிஸ் தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். மேலும் டெட்டில் பாஸ் மதிப்பெண்களுக்கு ஒரு ஜிஓவை வெளியிட போகிறாங்க. மற்ற மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் இந்த பாஸ் மதிப்பெண்களுக்கு ஒரு புதிய ஜிஓ வர இருக்கு. இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நடந்து முடிந்த டெட் தேர்வில் 4.20 லட்சம் ஆசிரியர்கள் டெட்டில் பங்கேற்றுறாங்க. இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் 4.20 லட்சம் ஆசிரியர்களில் ஒரு 30,000 ஆசிரியர்கள் வரவில்லை, தேர்வுக்கே வரவில்லை. ஸோ இதை கருத்தில் கொண்டு பேப்பர் வேல்யூவேஷன்ஸ் எல்லாமே தொடங்கிட்டாங்க. டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அதிகப்படியான மதிப்பெண்கள் நிறைய பேர்த்துக்கு வழங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மற்ற மாநிலங்களில் இந்த பாஸ் மதிப்பெண்கள் 75 எடுத்தால் பாஸ். ஸோ மற்ற மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே பாஸ் 75 மார்க்ஸ்லேயே பாஸ் வந்துடும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 82 மார்க் எடுத்தே ஆக வேண்டும். கண்டிப்பாக 82 மார்க் எடுத்தால் தான் பாஸ் என்ற அறிவிப்பு தமிழகத்தில் நம்பப்படுது. இதை சேஞ்ச் பண்ணி ஓசிக்கு 82, பிசிக்கு 75, எம்பிசிக்கு 67, எஸ்டிக்கு 60 மார்க்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா பிசிக்கு வழக்கம் போல் 75 மார்க், வழக்கம் போல் இல்லை, இப்போ புதுசாக அறிவித்தா நல்லாயிருக்கும். அதே போல் எம்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கன்னா 67 மார்க், 45%. எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு 60 மார்க், ஓகேங்களா. எஸ்டிக்கு பார்த்திங்கன்னா இப்போ 60 மார்க்குன்றது நடைமுறையில் இருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா இதை மேற்கோள் காட்டி மற்ற எல்லா கம்யூனிட்டிக்குமே இந்த மாதிரி மதிப்பெண்களை மாற்றத்துக்கு ஒரு ஜீவோவை தமிழக அரசு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விரைவில் பார்த்திங்கன்னா இது ஜீவோ பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீதிமன்றத்துடைய அனுமதியோடு வரும் அப்படின்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ பள்ளி கல்வித்துறையில் டெட்டோடைய பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்படுமாயின் நிறைய ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா இதில் மகிழ்ச்சி அடைவார்கள். எல்லா ஆசிரியர்களுடைய எதிர்பார்ப்பும் இது தான் அடங்கிட்டுருக்கு. ஸோ அனைத்து விதமான ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஒரு செய்தி மகிழ்ச்சியை தரக்கூடிய செய்தியாக இருக்கும் அப்படின்றத நாம் நம்பலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெட்டோடைய ரிசல்ட்டுங்க. டெட்டு 2025 ரிசல்ட்ஸு எப்போ வரும்? ஸோ இந்த ரிசல்ட்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தது இந்த டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலே, அதாவது டிசம்பர் 10ஆம் தேதிக்குள்ளார வந்துடும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இப்போ கால தாமதங்கள் ஆகுதுங்க. அதிகபட்சமாக டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டெட்லைன். ஸோ டெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் 20 தான் டெட்லைனு. 20க்கு முன்னாடி தான் ரிசல்ட் வரணும். ஸோ இதை விட்டுட்டாங்க அப்படின்னா நியூ இயர் செலிப்ரேஷன், பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் டெட்டோடைய ரிசல்ட்டுன்றது நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.